பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 99 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாய் கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அப்பா. துதிகளில் பயப்படத்தக்கவர் ராஜா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லையா ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்தி உம்முடைய பாதப்படியில் பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. கர்த்தரை கம்பீரமாக பாடி இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாலை வேலையில் ராஜா அப்பா கர்த்தரை கம்பீரமாக பாடி ஆண்டவரே அப்பா உம்மை துதித்து ஆர்ப்பரித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர நன்றி ராஜா. ஸ்தோத்திர பலி இடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிற தேவரீர் அப்பா. நீர் பரிசுத்தர் 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 ஐயா. பூமி அனைத்துமே கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறதாப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது சொல்லுகிறது போல அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா ஆவியானவர் அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க அப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே மகிமை ஆண்டவரை இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது ராஜா. நீர் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த இடத்தை கர்த்தர் நீர் நிரப்புவீராக. நன்றி அப்பா. நிறைவானவர் வரும்பொழுது அப்பா எல்லா குறைவுகளும் விலகி போகிறது ராஜா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீ நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபை கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பகற்காலத்தில் உம்முடைய கிருபை கட்டளையிடுகிற தேவன் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவருடைய கிருபை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பரிபூர்ணத்தினால நாங்கள் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம் அப்பா. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று பரிப்பார்கள். ரீபா ஷேகே துடல ஹந்தல ரபா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பந்தி அப்பா ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாண விருந்துக்கு அப்பா அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னீங்க ஆண்டவரே அப்பா. இந்த விருந்து ராஜா ஹல்லேலூயா அப்பா. இந்த விருந்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்பா. ஆண்டவரே, நானே அப்பா ஜீவாப்பம் நானேன்னு சொன்னீரே. என்னிடத்துல வருகிறவன் ஒரு நாள் பசி அடையான், என்னிடத்துல அப்பா தாகமா இருக்கிறவன் ஒரு நாள் அப்பா என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாள் தாகம் அடையான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய மாம்சம் ஐயா, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்துல பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு என்னிடத்துல பங்கில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. என் நினைவாக இதை செய்யுங்கள்னு சொன்னீர் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ராஜா நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா கர்த்தாவே அப்பா, உம்முடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படுவதாக. ஆண்டவரே ராஜா, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. என்னென்ன பலவீனங்கள் இங்க இருக்கிறதோ ராஜா, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நன்றி தகப்பனே, ஸ்தோத்திராப்பா. நன்றியோடு துதிக்கிறோமே, சோதரிக்கிறாப்பா. ஆண்டவரே, உம்முடைய மன்னாவை கொடுத்து நீங்கள் போஷிங்கப்பா. ஆண்டவரே, நாடுகளின் சத்தத்தை கேட்கணும் சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவர், உம்முடைய சத்தத்தை நாங்கள் இந்த மாலை வேளையில் கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வருகிறவர்களை தடைகளை நீக்கி நீர் அழைத்து வருவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டாப்பா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டு சமூகத்தில் சந்தோஷமாய் வந்து நிற்கிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது எப்பொழுது நமக்கு பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி. தாவீது சொல்லுகிறார், அவருடைய வாழ்நாள் வந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆடைத்து இருப்பதே மகிழ்ச்சி என்று அன்றைக்கு தாவீது எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் அது ஒன்றே தான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது சோர்வுகளோ, வேதனைகளோ, பாரங்களோ, கண்ணீர்களோ, கவலைகளோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அதை இறக்கி வைக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தோ பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தெவில்கோ ஒரு நன்மை குறைபடாது என்ற வார்த்தையின் வழியாக ஒரு நாளும் ஒரு நன்மை நமக்கு குறைபடாது கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடுவோம். அவருடைய கரம் குடிக்கு போகவில்லை. அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு தந்த தேவன். அவருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒன்றாவின் தரையிலே விழுந்து போவது என்று சொல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றுமாய் அவருடைய வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்று நடத்தி கொண்டு வருகிறார். உற்சாகமாய் கலங்கட்டி பாடும். விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே, நீதிமான் என்றென்றைக்கு பிழைப்பான். ஆமென். அவர் நம்மை நீதிமானாய் அழைத்திருக்கிறார், நம்மளை பிழைக்க வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால்
விசுவாச பாதையில ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துல கிரியை இல்லாத பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட முடியாது, அற்புதங்கள் செய்ய முடியாது. விதத்தை தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்காத இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவானால அது அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஹல்லேலூயா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நம்முடைய நடக்கைகளிலும், நம்முடைய எண்ணங்களிலும், நம்முடைய ஏக்கங்களிலும் அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படியே பிரயாசப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறான், விசுவாசிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவரை நித்தம் நடத்துகிற தேவனாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் இருக்கிற மனுஷன் மீது உலா வந்து கொடுத்து வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற பிள்ளையை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு கரம் பிடித்து வழி இதுவே நடத்துகிற தேவனாய். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேவாய், யெகோவா ஷாமாவாய், யெகோவா ரூவாவாய். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க நீங்களும். அப்பா, இந்த விசுவாசத்தை குறைந்து போக கூடாதப்பா, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆராதனை வேளையில விசுவாச வார்த்தைகளை பேசணும் அப்பா. என் குடும்பத்திற்கு நேராய், என் வேலைக்கு நேராய், என்னோட ஜெப வாழ்க்கைக்கு நேராய், ஹல்லேலூயா அப்பா, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் என்னோட விசுவாச வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. எனக்குள்ளாய் வருகிற எல்லா அவிசுவாசமான வார்த்தைகளை என் வாயிலிருந்து, என் சிந்தையிலிருந்து, என்னோட இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பான்னு கேளுங்க. நாடுகளை கேளுங்க. கர்த்தருக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டார். கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ண வல்லமை உள்ளவராய், அதே வழியிலே கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு புகலிடம். அவர் நம்மை கைவிடாத தேவன் அப்பா. அவரை பெரியவர், அவரை உயர்ந்தவர், அவரை உன்னதமானவர். அவர் யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷாலோமாய், யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு கூட ஆராதனையில் இருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோம். நான் கலங்கல் அப்பா, அப்பா நான் கலங்கல் அப்பா என்று சொல்லி பாடுவோம் அந்த பாடலை. துதித்திடுவே
துரபா. ஹalleluya. நீதிமானாய் அழைத்த நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்த நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை பெரியவர் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அப்பா நீ பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் உன்னதமானவர் அப்பா. அப்பா நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் கோட்டை அப்பா, நீரே எங்கள் துருகம் அப்பா, நீரே எங்கள் ரட்சகர் அப்பா. உம்மை விட்டால் நாங்கள் வேறு யாருக்கு இயேசப்பா நாங்கள் போவோம் அப்பா. நீரே அப்பா எங்கள் பெரியவர் அப்பா, நீரே எங்கள் பாதுகாக்கிறவர் அப்பா, எங்களை கைவிடாத தேவன் நீர் தகப்பனே. ஹalleluya. அப்பா இமை பொழுது அப்பா நீர் எங்களை மறந்தால் அப்பா, இமை பொழுது நீர் எங்களை மறந்தால் நாங்கள் எங்கே போவோம் தகப்பனே. ஹalleluya. அப்பா இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் அப்பா எங்களை காத்து நடத்துங்க. கேளுங்க, வாயில திறந்து ஆறுதலை கேளுங்க அப்பா. எங்களுக்கு ஆறுதல் இடைப்படுங்கப்பா. மியாதுரம் அஷாகரா கருதிரி கவலா கரவோ ஓஷியா தியாத்திரா ஓஷபலா கரதுரவோ வாயில திறந்து மாத்தியாதரா பலகரது சரவா. ஹalleluya. அப்பா நீர் பரிசுத்த தெய்வம் அப்பா, நீர் பரிகாரியானவர் அப்பா, நீர் பாவிகளை நேசிக்கிற தேவன் அப்பா, பாவத்தை வெறுக்கிறவர் நீர் தகப்பனே. ஹalleluya. அப்பா நீர் எங்களுக்குள்ளாக இருந்து வாசம் பண்ணுகிறவர் அப்பா. அப்பா நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, பாவமான காரியங்கள் போகும் பொழுது, பண்ணும் பொழுதோ அப்பா, பாவமான காரியங்களை கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ அப்பா நீர் விட்டு விலகி போகிறீரே. ஹalleluya. அப்பா நாங்கள் ஒரு நாளும் விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு அப்பா, உம்மை துக்கப்படுத்தாத படிக்கு, மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் உம்மை சிலுவையிலே அறையப்பாராத படிக்கு அப்பா இந்த மாதிரி தகப்பனே. அப்பா நாங்களும் அப்பா அப்பா தானியேலை போல தகப்பனே, யோசேப்பை போல அப்பா பாவத்துக்கு விலகி ஓடுகிற கிருபை அப்பா, கிருபை அப்பா. கேளுங்க அப்பா, பாவத்துக்கு விலகி ஓடுகிற கிருபை அப்பா, பாவத்துக்கு விலகி ஓடுகிற பெலன் அப்பா. அப்பா நீர் கொடுப்பிறாங்க எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மாலே முடியுமே தகப்பனே. இந்த வேளையில அப்பா அபிஷேகிங்க. பாவத்துக்கு விரோதமாய் எழும்பி ஓடுகிற அபிஷேகம் அப்பா. ஹalleluya. அப்பா பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற அபிஷேகம் யாத்துரா பாஷாகரா கருதிரி விக்கவரதுரா ஓரிதா லஷ்யா தியாத்திரா மோதர பஹவலா கருதிரி விக்கக்குரதுரா பாஷாகரதுரா. அப்பா எங்களுக்கு அப்பா பலத்தினால நிரப்புங்க, பலத்தினால நிரப்புங்க. பலன் உள்ளவன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உதவி செய்வதில் லேசான காரியம் சொல்லிலே தகப்பனே. அப்பா நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரப்பா, கைவிடாமல் கரப்பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே ஒப்புக்கொடுத்த பாடலை பாடுவோம். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி அவர் நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன், நம்மை கைவிடாத தேவனாய். ஹalleluya. ஹalleluya. உங்களை விட்டு கொடுத்து பாடுங்க. ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்
பயத்தோடும் பக்தியோடும் தொழுதுக்கோமா. ஒரு பயம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பயத்தோடு ஆராதிங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சொல்வோமா? யாவே யாவே யாவே. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அவரே நமக்கு எல்லாவுமாய் இருக்கிறார். யாவே 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 என் யாவும் நீரே. கடும் மழையோ பெரும் புயலோ புகலிடம் நீர்தானையா. கொண்டே சொல்லுங்கப்பா. கடும் மழையோ பெரும் புயலோ புகலிடம் நீர்தானையா. பட்டயமோ பழி சொல்லோ கேடகம் நீர்தானையா. சொல்லுங்க. பட்டயமோ மீண்டுமாய். பட்டயமோ பழி சொல்லோ கேடகம் நீர்தானையா. யாவே ஹalleluya. யாவே ஓஷியமலா கரிதரை கபரதுரவா. ஓஷியமலகுரா திரவா கபவா வஷாக்கியாதுரா ஓஷவலகுரா. ஹalleluya. எத்தனை கடுஞ்சொற்கள் அப்பா, எத்தனை வேதனையான காரியங்கள் தகப்பனே. ஹalleluya. உடைய பாதத்திலே இந்த வாரங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க அப்பா, நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. எனக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது வருகிற எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆராதனை வேளையில சமர்ப்பிங்க ஆண்டு பாதத்திலே. தகப்பன் நீரே. சிறு துரோகமும் செய்யாத தோழன் நீரே. தோள் மீது சுமந்திடும் தகப்பன் நீரே. சிறு துரோகமும் செய்யாத தோழன் நீரே. வாய்க்காலை நிரம்பிடும் மழை நீரே. என் வாழ்வின் விடியல் நீரே. வாய்க்காலை நிரம்பிடும் மழை நீரே. என் வாழ்வின் விடியல் நீரே. சொல்லுங்க யாவே. கரங்களை உயர்த்தி யாவே 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 என் யாவும் நீரே. யாவே 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 என் யாவும் நீரே. எனக்காக பலியான உறவு நீரே. ஸ்தோத்திரம். உயிர் தந்து என்னையும் மீட்டீரே. எனக்காக பலியான உறவு நீரே. உயிர் தந்து என்னையும் மீட்டீரே. என் வாழ்வின் ஆதாரமானவரே. என்னை உயர்த்தினீரே. Hallelujah. என் வாழ்வின் ஆதாரமானவரே. என்னை உயர்த்தினீரே. என்ன கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? யாவே 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 என் யாவும் நீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து from the bottom of your heart. Yahweh, என் யாவும் நீரே. Yahweh, 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 என் யாவும் நீரே. Yahweh, Yahweh, Yahweh,
ஆமென். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேவன், அவர் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருக்கிறவர். இன்று நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரமா இருக்கிறதுனால, அவரால் நெகிழவிடப்படாமல் இருக்கிறதுனால நாம் ஜீவித்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, His grace is greater than life itself. அப்பா, ஜீவனை காட்டிலும் பெரிதான அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறதுனால நாம் ஜீவனோடு இந்த இடத்துல நாம் எழும்பி இருக்கிறோம், நாம் நின்று இருக்கிறோம். இந்த நாள்ல அவரை பார்த்து சொல்லுவோமா, தாங்கி நடத்தினவர் ஆண்டவரே, 5 மாதங்கள் இந்த வருடத்துல எங்களை காண பண்ணி இருக்கிறீர். 31ஆம் தேதி 5 மாதங்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் அக்கினியை கடந்து வந்தோமோ, தண்ணீரை கடந்து வந்தோமோ, கட்டாந்தரையில் நடந்தோமோ, உலர்வெளியில் நடந்தோமோ, பாலைவனத்தில் நடந்தோமோ, எங்களை நெகிழவிடாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, நீதிமானுக்காய் வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காய் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்காய் நீதியையும் மகிழ்ச்சியையும் விதைத்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனால நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. தீயை கடந்தும் நாங்கள் வெந்து போகவில்லை ஆண்டவரே. தண்ணீரை கடந்தும் நாங்கள் அமிழ்ந்து போகவில்லை ஆண்டவரே. கர்த்தரின் கை ஒரு நாளும் குறுகவில்லை ஆண்டவரே. கர்த்தரின் கை எங்களை தாங்கி நடத்தின அப்பா, அந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. எங்கள் கால் சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன போதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே ஆண்டவரே. எங்க இருதயத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றினதே அப்பா. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. ஜீவனுள்ள தேவன் யாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் கூப்பிட்டு அழைக்கிறோம் ஐயா. அப்பா, அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை சிநேகித்து அன்பினால ஈர்த்து கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வசனத்திற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக அப்பா. தகப்பனே, உம்முடைய பட்டயமான இருபுறமும் கருக்குள்ள அந்த வசனத்திற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையான வசனம் ஆண்டவரே, எங்களிலே முதலிலே கிரியை செய்யும்படிக்காய், எங்கள் மூலமாய் கிரியை செய்கிறதற்கு முன்பாய் எங்களிலே அது கிரியை செய்யும்படிக்காய், before the word works through us, O master, may it work in us, O Lord. Before the word becomes a weapon for us, O Lord, let it become a mirror reflecting our lives, O master, so that we will be truthful and we will be truthful in your presence, O Lord. உம்முடைய சமூகத்துல நீதிமானுக்காய் நீர் வைத்திருக்கிற வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இயேசுவை நாங்கள் தரித்துக் கொள்ள, அவருடைய பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ள, அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள, உயிர்த்தெழுதலின் வல்லமையினால எங்களை நீர் நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். அனௌன்ஸ்மென்ட்ஸ். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கே வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நமக்கு வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு ஜூம்ல வந்து உபவாச ஜெபம் இருக்கிறது. குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நாளை காலை 6 மணிக்கு நம்முடைய சபையில இருந்து ஜூம் கால் மூலமாக நமக்கு முதலாவதான வாக்குத்த ஆராதனை உண்டு. ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். முதல்ல 6 மணிக்கு நமக்கு அந்த ஆராதனை உண்டு. புதிய வாக்குத்த ஆராதனை நமக்கு உண்டு. அதில் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்க. அது பெண்களுக்கு மட்டுமல்ல. அந்த 6 மணிக்கு ஜூம் கால் நடக்கிறது. இது குடும்பங்களுக்கு நடக்கிற கால். எல்லாரும் செய்து கலந்து கொள்ளும்படியாய் அதில் நம்முடைய பாஸ்டர்களுக்கு அந்த மாதத்துக்கான வார்த்தை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வார்கள். கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நமக்கு பிரேயர் லைன் உண்டு. அதில் ஜாயின் பண்ணி அதில் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காலை 5 மணி முதல் 6 மணி வரை. ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஜூன், ஜூலை எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்களை நம்ம கிளப்பணும் அப்படின்ற காரியங்கள் கிடையாது நமக்கு. அதனால் தாராளமாக 5 மணி காலுக்கு நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் ப்ரேயர் கால் உள்ளது. ஒவ்வொரு செவ்வாயும் வியாழனும் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் ப்ரேயர் கால் உள்ளது. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் திருப்பந்தி ஆயத்த ஆராதனை உண்டு. நீங்கள் அதுலேயும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்து இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் காண்கள் இருப்பீர்களானால் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதைத் தொடர்ந்து சபையின் பக்திக்கு ஏதுவான சாட்சிகளோடு இருக்குமானால் வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சோத்திரம். அதாவது ஒரு 2 விஷயத்தை குறித்து சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டு, அடுத்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஊருக்கு வர முன்னே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு டெக் கம்பெனியில் நல்ல வேலை, பெரிய வீடு, 2 கிரவுண்டில் உள்ள வீடு எல்லாம் இருந்து ஜாலியாக போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு தடவை அப்படியே ஜெனிசிஸ் 12 வந்தது. என்ன இது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் திருப்பி இன்னொரு தடவையும் அதே மாதிரி வந்தது. அப்படியே திரும்ப வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தான் மண்டையில் அறிவு கிடையாது, பாதி நேரம் எதுக்கோ யாருக்கோ அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பியும் அருமையான தேவதாசர்கள் மூலம் கரெக்டாக வந்தது. நீ வந்து இந்த ஊரை காலி பண்ணுற அப்படின்ட்டு. நான் இந்த ஊர் நல்லா தானே இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் வேலை, பம்மலில் வீடு, எதுக்கே நான் அலையணும் அப்படின்ட்டு திருப்பியும் செவடங்காதில் சங்குதுன மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பியும் ஒரு 6-7 டைம்ஸ் கிட்ட வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியல, ரெசிஸ்டே பண்ண முடியல. சரி பேருக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அப்ளை பண்ணால் அவன் அடுத்த வாரமே இன்டர்வியூ அப்படின்னா, இங்கேருந்து இன்டர்வியூ ரெடி பண்ணிவிட்டு சரி அப்ளை பண்ணிடுவோம், எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுன்னா. சரின்னு கொடுத்தா வந்து உடனே ஃபைல் பண்ணிட்டான். ஸோ அந்த டைம் வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ஏர்லி 2010 அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஏப்ரல் 1 மார்ச் 1 போட்டுட்டு 2 நாளில் ஃபில் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ போட்டு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே கிடச்ச உடனே அவனும் சரி நீங்கள் வான்னுட்டு இருக்கான். நான் எங்கே போகன்னு ஒன்றுமே தெரியல. திருப்பியும் குழப்பம், ஐயோ. அப்புறம் ஸ்டாம்பிங் போனால் அங்கே 221G கையில் கொடுத்தான். அதை கொடுத்தவொடனே பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், ஆகா 221G வந்துட்டு நம்ம மெட்ராஸ்லேயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இங்கே இந்த ஊருக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த எம்ப்ளாயர் வந்து என்னவோ தெரியல பிடிச்சி போச்சு. சரி உனக்கு நான் க்ரீன் கார்டு போடுறேன் என்கிட்ட. அப்போ வந்து என்னென்னா அந்த லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட் லேபர்லாம் இருக்குது. ஸோ உனக்கு போட்டேன்னா உனக்கு ஒரு 1 இயரில் கிடச்சிடும், உனக்கு வேணுமா அப்படின்னா. நம்ம திருப்பியும் மூளை வேலை செய்யறதில்ல. உடனே வேண்டாம் எனக்கு, நான் திருப்பி இந்தியாவில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய டயலாக், பஞ்சு டயலாக் வேண்டாம் விட்டுட்டு இருந்தேன். அவன் யாருங்க பார்த்தான், சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டான். அப்புறம் திருப்பி மெயினாக என்னென்னா குழப்பம் இருக்குது. பட் ஆக்சுவலாக சில நேரத்தில் நம்ம வந்து என்னென்னா திசையை தவறிடுறோம். கடவுள் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மதர் வந்து நீ இங்கே இரு, நீ நம்ம ஊரில் என்ன குறைச்சல், நம்ம ஊரில் இல்லாததா அப்படின்னு அப்படியே பேசி நம்மளை மூளை செலவே பண்ணிடுவாங்க. பரவாயில்ல. பட் ஆனாலும் வந்து அதையும் இக்னோர் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2011 ஒரு தடவை அவங்களுக்கு ரொம்ப சிக்காகி பார்த்தா ஆளுக்கு ஸ்டேஜ் 3 பிரஸ்ட் கேன்சர். அதுக்கப்புறம் ஷாக் ஆகி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தா ஐசியூக்கு போயிட்டாங்க. ஒரு சின்ன கீமோ ஒரு டோஸ் கொடுத்தாங்க, அதோட சரி ஆல்மோஸ்ட் காலி, பேச்சு இல்லை மூச்சு இல்லை. ஏன் விஜய் தான் பாவம் எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் கடைசியில் அங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு சேர்த்த பிறகு அவன் ஐசியூவில் கொண்டு வச்சான். ஐசியூவில் அப்போ 2011 ஒரு நாளைக்கு 50,000 ரூபா. ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை ஒரு 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இன்ஃப்ளேஷன்னால. ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு 13 நாள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பி போய் பார்த்தா எனக்கு ஒன்றுமே ஓடலை. அங்கே போய் நிற்க விஜய் இருக்கா, பிள்ளைகள் இருக்கு, என்ன நடக்குன்னு தெரில எனக்கு. அப்படியே இருந்தது. பிறகு திருப்பி அப்பயும் வந்து கடவுள் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு பிறகு திருப்பி ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா ஆல்மோஸ்ட் நாங்கள் பேங்க்ரப்ட், ஒரு காசு இல்லை. அவன் கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணோம் 2011. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு ×5 போடுங்க, 1.5 கோடி காலி. அவ்வளோ சேவிங்ஸும் காலி, என்ன செய்யன்னு தெரில. அப்புறம் பார்த்தா அப்போ தான் மூளை உதைக்கியோ, இது கடவுள் சொன்னார் இங்கே இருண்டு. அப்புறம் திருப்பி போய் எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு ஃபைல் பண்ணுறியா அப்படின்னு போய் கேட்டால் அவன் பிறகு திருப்பி எனக்கு காசு கொடு அப்படிங்க. காசா அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஒரு எக்ஸல் ஷீட் அனுப்புகிறான். அதை பார்த்துட்டு தலை சுற்றிட்டு, யோ என்னையா இது, எங்கே போனாலும் காசுங்க, அங்கே காசுங்க. சரி அப்ளை பண்ணுன்னு சொல்லி அப்ளை பண்ணோம். 2013 அப்ளை பண்ணது கர்த்தர் கிருபையில் போன வாரம் தான் அப்ரூவ் ஆச்சு. போய் கரெக்டாக கார்டை வாங்கி முடிச்சாச்சு. ஸோ அதனால் கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்த ப்ரேயர் பாயிண்ட் என்னென்னா, அதுக்கப்புறம் இங்கே 2018 வந்து அப்புறம் பாஸ்டர் அலெக்ஸையும் பார்த்த பிறகு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த டைமில் சிஸ்டர் ஷெரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் போய் உட்காந்துட்டாங்க.
அப்போ டாக்டர்லாம் நெகட்டிவ் ரிப்போர்ட். பட் பாஸ்டர் ப்ரே பண்ணதில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி நார்மலாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே அவங்கள நாங்கள் பார்த்தோம். வந்து அதே அப்போ வந்து அந்த கீழ் ஃப்ளோரில் நடக்கும் எவ்ரி டியூஸ்டே நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான சாட்சி, எனக்கு அதை நம்ப முடியல. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, திருப்பி இன்னொரு கப்புள், அவங்க ஆந்திரா நினைக்கிறேன், அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் அடிக்கடி வருவாப்பில். அதுக்கப்புறம் அவங்களுக்காகவும் பாஸ்டர் ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட உடனே கன்சீவ் ஆகி 1 இயர்க்குள்ளே குழந்தைய பெற்று அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் ஊர் விட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவும் கேட்டோடனே ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளவு அற்புதம் நடக்கேன்ட்டு. ஸோ அதனால் இப்பொழுது என்னென்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் அவங்க, ஸோ அதே நாங்கள் இருக்கிற பம்மலில் உள்ளவங்க தான். மெயினாக வந்து அவங்க வந்து கேத்லிக்லேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க. ஸோ வந்து ஒரு சின்ன சபை பம்மலில் வச்சுருந்தாங்க. நம்ம அருட்தந்தை பெர்க்மான் ஐயா அவர்களுக்கு ஒரு 12 கேசட்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிட்டுனா, அவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிற்றில் ஏதோ ஒரு கட்டி அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து என்ன கேட்குறாங்கன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான். ஸோ தயவுசெய்து நீங்கள் நம்ம ஜெபத்தில் அதை வச்சு அப்ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆதி அப்போஸ்தலர்களை அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்தன. Children are dismissed for Sunday school. The apostles, early apostles, the signs and wonders followed them. They did not follow signs and wonders. Rather, signs and wonders followed them. நாங்கள் அந்த நாட்களில், ஆரம்பித்த நாட்களில், இது வந்து 2017-16 அந்த நாட்களில், when we started that and when we prayed, அவங்க சிஸ்டர் ஷெரி இப்போ இந்த நாளில் வந்து அவங்க இதில் ஹாஸ்பைஸ் ரீஹாபில் இருக்காங்க. இப்போ இந்த நாளில் நல்ல வெல் ஏஜ்டு இன்டு. ஒரு நாள் மாலை, அந்த நாட்களில் we used to do Monday worship service, Monday evening, திங்கட்கிழமை ஈவினிங்கில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. Those who cannot go to Sunday services, like particular people who are working in the restaurant industry, people who are working in the security industry, அவர்களுக்காக ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த நாளில். இவங்க இந்த அமெரிக்கன், several Americans also attended those services. அதில் ஒருத்தவங்க தான் ஷெரி. ஆக்சுவலாக ஒரு தடவை அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, நான் மாலை ஆராதனைக்கு 7 மணிக்கு ஆராதனை திங்கட்கிழமை, ஸோ அலுவலகத்திலேருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ தான் கேள்விப்படுறோம் ஷீ இஸ் வெரி சீரியஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் என்று. ஸோ 7 மணிக்கு அன்று வந்து ஆராதனை துவங்கின உடனே ஆவியானவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கரம் கோர்த்து அவர்களுக்காக ஜெபிங்க. He said pray, hold your hands together and pray. So in a very different way, unconventionally, அன்று நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாய் வந்திருந்த எல்லாரையும், சிறு கூட்டம் தான், நாங்கள் ஒரு சிறு கூட்டம் தான் அந்த நாட்களில் வந்திருந்த எல்லாரையும் வந்து we held our hands together, we stood in a circle and we prayed fervently. The anointing of the Lord fell upon us so powerfully. We prayed, we finished and we as our service was over, நாங்கள் இல்லத்திற்கு சென்று விட்டோம். அதற்கு அடுத்த நாள் அல்லது 2 நாள் கழித்து இந்த சபையிலிருந்து அவங்க இந்த சர்ச் அட்டெண்ட் பண்றவங்க, அந்த அமெரிக்கன், இந்த சபையிலிருந்து தொடர்பு கொண்ட போது அவங்க எப்படி ரெக்கவர் ஆனாங்க, என்ன வந்தாங்க என்று குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன், நாங்கள் அவங்களுக்காக ஜெபித்தோம், என்ன இதுன்னு சொல்லி. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் சுமாராக நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று கேட்டாங்க. நாங்கள் சொன்னது மாதிரி ஈவினிங் 7 to 8 மண்டே வர்ஷிப் சர்வீஸ் எங்களுக்கு நடக்கும். ஸோ இட் வாஸ் அரவுண்ட் 7:15. ஐ ஸ்டார்டட் த சர்வீஸ். நான் ஆரம்பித்த உடனே ஆவியானவரின் இருதயத்தில் ஏவினார். அதனால 7:15 நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நின்று ஜெபித்தோம் என்று அவர் சொன்னார். பிரைஸ் காட். கரெக்டாக 7:15 தான் அவர்கள் கண்ணை விழித்தார்கள் என்று அவர் சொன்னார். டாக்டர் சே they were puzzled. They said they returned her off. She is gone என்று சொல்லிவிட்டார்கள். 7:15 அவர்கள் கண்ணை திறந்தாங்க. அதற்கப்புறம் தான் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்க முடிந்தது. இல்லை என்றால் அவங்க வந்து she was receding in herself. உள்ளேயே she was receding. அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனா ஷட் டவுன் ஆகி அவங்க she was receding in herself and the prayer worked என்று அந்த பாஸ்டர் தான் இங்கே ஏன்னா இங்கே வந்து ஒரு அந்த 60+ 70+ மினிஸ்ட்ரி அவங்களுக்காக ஒரு தனி டெடிகேட்டட் பாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆல்வேஸ் தே அட்டெண்ட் டு இட். அதே போல அந்த தெலுங்கு கப்பல் 10 வருடமாய் குழந்தை இல்லாமல் அவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் என்பதை எப்பொழுதுமே we think of it as a very very ornamental. இன்னைக்கு I don't know, but it is so relevant to the message that we are going to see today. இன்றைக்கு நாம் காண போகிற இந்த செய்திக்கு இது அவ்வளவு பரிச்சயமானது. அவர்களுக்கும் அதே போல தான். ஒரு நாள் மாலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் come home and pray. They were living in an apartment in McNeil.
ஸோ நானும் என் மனைவியும் நாங்கள் சென்று அவர்களோடு பேசி கொண்டிருந்துட்டு we prayed for them, we ate, they had prepared dinner for us. எல்லாவற்றையும் முடித்துட்டு we left the place. நாங்கள் கிளம்பி we were getting down in the steps and the Holy Spirit clearly told me, go back and pray. நான் சொன்னேன், these are new couples who have come to the ministry for the first time and இப்போதான் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டு we are just leaving. Why do you go? It was so powerful, that voice was actually. So then Lizzie and I went and knocked the door again. And we said, just 5 more minutes. I am ushered in my spirit to pray for you. I don't know why. But I don't know why. It's a Telugu couple, Telugu family. So I don't know why. But just 5 minutes, can I pray for you? They said, Anna, by all means. Anna, by all means, come. So when living room, and சுற்றி வர லிஸி myself and அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நாங்கள் நின்று ஜெபித்த பொழுது ஆவியானவர் தெளிவாய் சொன்னார், நீ இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல லிஸி நிக்கட்டும். Ask that person to really lay his hand on the stomach of that wife. அந்த கணவனை மனைவியுடைய வயிற்றிலே கையை வைத்து நீ ஜெபி என்று சொன்னார். So we prayed. நாங்கள் அப்பதான் ஜெபித்து we prayed, we ate and did everything, but that 5-minute prayer was more than the 30 minutes prayer that we prayed beforehand. We just poured it out and no change, nothing. So we left. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். Next 3 weeks I did not even see this. 4 weeks I did not even see this couple. They didn't even come for the Sunday service. So நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒருவேளை I think they got spooked by the prayer that we did, because it was a powerful anointed prayer. So I told them maybe this is not what they are used to. So they got spooked by the prayer what we prayed. That is why they had not come. And the 5th week, just 5th week or 6th week, they came with a humongous bag, like 2 bags to their heights. 2 பேருக்கும். I don't know what is wrong with them. Why are they coming with such a sack bag to the Monday worship service? அப்போ இவ்வளவு சர்வீஸ்லாம் கிடையாது. It's a very small group of people. And they had a ever silver basin for everyone, lot of gifts in it and everything. Enna now, I mean, she is conceived, and we have not yet got like the 12 weeks adella engalukku mudiyala, but we believe and we know what God has given, no one can take it away. Amen. They said, and exactly like the way they did, they had the first child after 10 years, and now they have 2 more children actually. அதனால கர்த்தரிடத்தில் நாம் ஜெபத்திற்காய் வரும் பொழுது, why I took a little bit more time to really speak about it is that கர்த்தரிடத்தில் நாம் ஜெபத்திற்காய் வரும் பொழுது நாம பாடினது போல விசுவாசமின்மை, நம்ம ஜீவிதா she said during worship, விசுவாசம் கர்த்தருடைய கரத்தை மட்டுப்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, can we really curtail the power of God? Yes, we can, because the Bible says அவர்களுடைய விசுவாசமின்மையினால், விசுவாச குறைவினால அவராலே அநேக அற்புதங்கள் செய்ய முடியாமல் போயிற்று. Because of their lack of faith, he could not work many miracles in that place. அதனால நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல நாம் வரும் பொழுது அவர் நிச்சயமாய் காரியங்களை நடத்தி கொடுப்பார். And Sushil was there during all those things that happened. I didn't even think it will come out today. Thank you for sharing. And கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்று செய்த அந்த அற்புதத்திற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Like இந்த நாளிலே நம்ம மத்தியில நாகாசியர் and from our நம்முடைய சகோதர சபையிலிருந்து வந்திருக்காங்க. Towards the end of the service they'll be making an announcement here, and அதற்காக வந்திருக்காங்க. So I'll go a little bit bilingual today. Naga is from Telugu. So I'll go a little bit bilingual today in my message. சரியா? Okay. இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்திற்காக நாம் கடந்து செல்லும் பொழுது, see, there is never lack of anxiety in the world. உலகத்துல நமக்கு நம்மை நெருக்குகிற காரியங்கள் அநேகம் ஏராளம். அது ஒவ்வொரு நேரத்திற்கும் what really constrains us, what really pushes us hard, அந்த காரியங்கள் மாறலாமே தவிர எப்போதுமே இந்த உலகத்துல ஒரு நெருக்குதல் உண்டு. லைக் இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, students and parents, they are very concerned about their children's future. I mean, computer science has been at the top of the world for the past 2 decades, 2.5 decades. இன்றைக்கு அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்மிஷன்ஸ்க்கு there are so many seats vacant. That has never been the case. அபுதமாய் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு சின்ன ஹார்மஸ் ஸ்ட்ரைட், ஈரான் வார் has crippled the world economy.
உலகத்தோட பொருளாதாரத்தை முடக்கி போடுகிற அளவுக்கு அது வந்திருக்கிறது. இன்ஃப்ளேஷன், ஜாப்ஸ், ஹெல்த், so many things like crime rate, எவ்வளவோ காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, every time when there is a very tight circumstance, நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஜெபத்தின் ஆவி எழும்பும். After 9/11 churches were packed to the brim. 9/11 நடந்தப்போ சபைகள்ல கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம். அதே போல ஒவ்வொரு டிசாஸ்டர்ஸ், ஒரு வார் வரட்டும், இல்ல ஒரு earthquake வரட்டும், இல்ல ஒரு சுகவீனம் பலவீனம் வரட்டும், ஜெபத்தின் ஆவி எழும்புறத பாத்தீங்கன்னா நமக்கே அது ஒரு ஆச்சரியமாய் இருக்கும். ஆனா just for a moment if we think about it, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா டாக்டர் கிட்ட போறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில எந்திரிச்சோன்னா உங்க டாக்டர் நினைச்சீங்க? யாருமே நினைச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? டெய்லி இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே ஆஹா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, எனக்கு நல்ல ஒரு பீடியட். Did any of you think like that? No. The same, but when you get sick, ஐயோ அவர் இருக்காரா, ஊர்ல இருக்காரா இல்லையா, அப்பாயின்மெண்ட் கிடையாது, will I get my appointment or I won't get the appointment. You get all so worried about, oh, he knows all my medical history and everything. We many times treat prayer that way. நம்முடைய சிந்தை எப்படின்னா, நமக்கு ஒரு தேவைன்னு ஏற்படும் பொழுது when I have a need, I would pray. எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது நான் தேவனை நினைப்பேன். எனக்கு ஒரு சுகவீனம் பலவீனம் வரும் பொழுது நான் தேவனை நினைப்பேன். That is what we do. Now on the other hand, தினசரி வாழ்க்கையில நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய காரியங்களை, பல காரியங்களை நம்ம ஸ்பான்டேனியஸா செய்றோம். இப்போ எதுக்காக சேஃபா டிரைவ் பண்றோம்? எதனால ஹெல்த்தியா சாப்பிடுறோம்? எதனால ஒரு ரிஸ்கான டேஞ்சரஸான காரியங்களை நாம் செய்வதில்லை? ஏன்? Because I don't want to end up in a hospital. I don't want to end up in a sick bed. I don't want to get my bones broken and then end up in a cast. எல்லா விதத்திலையும் நம்ம அவிதமான காரியங்களை நாம் சிந்தித்து செயல்படுகிறோம். நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் ரிஸ்கியா ஏதாவது நடக்கும்போது, ரொம்ப அப்படி ஓடாதரா, கை காலை உடைச்சுக்காத, அப்புறம் நான் ஒன்னு சொல்றோம். நாம do we have that sensitivity in our spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கா? இன்று காலையில நான் எழுந்ததிலிருந்து நான் சிந்திக்கிற காரியங்கள், what I think, நான் பேசுகிற காரியங்கள், the words I speak, நான் செய்கிற காரியங்கள்ல இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்குமா? இப்போ அந்த ஸ்டெப்ஸ்ல போய் நின்று யாராவது ஒருத்தரை அந்த நீங்க ஸ்டெப்ஸே எடுக்காம அப்படியே கீழே ஜம்ப் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த வயசுல இது எனக்கு தேவையா? Do I need this in this age? I'll break my bones and I can't go to job. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி நம்முடைய இருதயத்துல இல்லாமல் போகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? Prayer is kind of one of the job that we have. One of the things we have. We'll use it when needed. தேவைப்பட்டப்ப பயன்படுத்திக்குவோம். ஆனா பாருங்க, நமக்கு அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில இருக்கிறதை போல under the breath நமக்கு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய under the breath, நம்முடைய மூச்சு காற்றுக்கு கீழாய், நம்முடைய சிந்தனையின் கீழாய், always we should constantly keep praying. காரணம் என்ன தெரியுமா? An effective prayer heals the sick என்று வேதத்தில் வாசிக்கிறோம். An effective prayer relies and depends on what? நம்முடைய எவ்வளவு சத்தமா நம்ம ஜெபிக்கிறோம், how loud we pray, எத்தனை வசனங்கள் நாம் பயன்படுத்துகிறோம், how many verses we use, or எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், how long we pray, it doesn't depend on any of it. A true prayer depends on the character of God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் யார் என்பதில் நம்முடைய ஜெபம் நிலைத்திருக்கணும். தேவைகளுக்காய் மாத்திரம் அல்ல, தேவையே இல்லை என்றாலும் கர்த்தருடைய சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நாம் அவரை துதிக்கும் பொழுது, அதனுடைய ஒரு வல்லமை வேறு. The character of God and relentless seeking after him. ஏன்னா everyone prays in the world, isn't it? Everyone. ஜெபிக்காத யாராவது ஒரு ஹியூமன் சொல்லுங்க. மேபி ஏத்தியிஸ்ட் வேணா இருக்கலாம், அவங்க கூட they believe in nature. Everyone prays. அவர்களுடைய ஜெபத்துக்கு அவர்களும் தேவையில ஜெபிக்கிறாங்க, நீங்களும் தேவையில ஜெபிக்கிறீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு அவங்க ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. Is there any difference at all in the way the world prays and the way you pray? The character, life and the attitude, இரண்டாவது காரியம் of the person praying. முதலாவது, the prayer depends on the character of God. இரண்டாவது, the effectiveness of the prayer depends on the character
attitude and life of the person who is praying. ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய நோக்கங்கள், சிந்தைகள், அதை பொறுத்து the prayer depends on that. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, God is not expecting a Mr. Perfect or Miss Perfect or the holiest person தான் ஜெபிக்கணும், இல்லை ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை உள்ளவங்க தான் ஜெபிக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதல்ல. ஏன்னா அவர் நம்மிடத்தில் இந்த பரிசுத்தத்தோடு வீற்றிருக்கிறார் அவர். ஆனால் what Lord expects is a honest prayer. ஒரு உண்மையுள்ள, நீதியுள்ள, ஒரு 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 இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிறது. அது இரண்டாவது காரியம். Effective prayer. The second thing is that what is your character, your attitude and your life. இன்னொரு காரியம், the third thing that it depends on is that what are you praying for? எதற்காய் ஜெபிக்கிறீர்கள்? Do you know that thieves pray before they go to steal? திருட போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பூஜை எல்லாம் இருக்கு தெரியுமா? அவங்களும் ஜெபிக்கிறாங்க. So what you are praying for matters a lot as well. What you are praying for matters a lot as well. நம்முடைய எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் நமக்கு தருவார் என்றால், if he is going to give us the answer that we expect, the question is, how does it honor God? How does it further his kingdom? யோசிச்சு பாருங்க. நாம் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்றால் அது அவரை எவ்விதமாய் மகிமைப்படுத்தும். அப்படி இல்லைன்னா maybe we'll be lost in our treasure, maybe we'll be lost in the blessing, maybe we'll get completely derailed in our life. அவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார், அது நமக்கு சரி என்று தோன்றினாலும். Now suppose the answer is not what you expected. நீங்கள் எதிர்பார்க்காத முடிவு இருந்தால் உங்க நாவிலிருந்து துதி எழும்புமா? Now will you praise God if the answer is not what you expected, or even sometimes opposite to what you expected? நாம் ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்க வரும் பொழுது, as we come to pray, we need to remember these 4 aspects in our prayer. Remember the 4 aspects in our prayer. And the word that we are going to meditate today, either we may complete today or we'll continue next week. The prayer that we are going to meditate today is a prayer, very very short, sweet and simple prayer, but effective prayer. தேவன் பதில் கொடுத்த ஒரு ஜெபம், ஒரு சுருக்கமான, எளிமையான, எந்த வசனங்களையும் ஒரு சாதாரணமான ஒரு ஜெபத்திற்கு தேவன் அசாதாரணமான பதிலை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். சரியா? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஜெபம். 1 Chronicles chapter 4 verse 9 and 10, the prayer of Jabez. The prayer of Jabez is what we are going to study. நாம் இப்ப பார்த்த இந்த காரியங்களிலிருந்து நான் சொன்னேன், the character of God, தேவனுடைய, who is God, தேவனுடைய குணாதிசயங்கள். Then the character of the man who is praying, மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தைகள், வாழ்க்கை. மூன்றாவது, எதற்காய் ஜெபிக்கிறோம், what are we praying for, மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், கர்த்தருடைய பதில் எப்படி இருந்தாலும் அவரை துதிக்கிற ஒரு ஆவி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? நாம் இந்த ஜெபத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். யாராவது ஒரு வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, ஒரு 2 சென்டென்ஸ்ல ஒரு பிரேயர், ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான். 3வது சென்டென்ஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, your prayer is answered, your prayer is answered. And you know, we read Jabez was more honorable than his brothers. And so as we read அந்த Chroniclesல, ஒரு விஷயம் பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க அந்த 1வது அதிகாரத்துல இருந்து எடுத்து திருப்பி பாருங்க. அந்த Chroniclesல it's genealogy after genealogy after genealogy. It is like a names dictionary. அந்த Chronicles 1வது அதிகாரத்துல இருந்து நம்ம we are talking about chapter 4வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Even after chapter 4, if you look at it, it's a complete book of genealogies.
இவருக்கு பிறந்தாங்க, இவங்களுக்கு பிறந்தாங்க, இவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, இவங்க இப்படி போன completely over and over again. First 7 to 9 chapters are completely genealogies. அவை எல்லாவற்றுக்கும் மத்தியில, right in the midst of it, Holy Spirit is pausing and flashing a name to us. வரிசையா இத்தனை 1000 பேரை, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள் தாண்டின தலைமுறைகளை தேவன் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு பெயரை நமக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த பெயர் அந்த மனுஷன் ஜெபித்த ஜெபத்தையும் நமக்கு சொல்லுகிறார். There must be some significance to it. Among the genealogy that covers thousands of years, if Holy Spirit will pause in one place and calls out a name and the prayer, there got to be something. We need to make a note of it. We need to make a note of it. And not only that, this is the only place in the entire Bible Jabez is mentioned. பைபிள்ல வேற எந்த இடத்திலையுமே யாபேசை குறித்து பட்டதே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல, அதாவது 2வது அதிகாரத்துல இருக்கும் யாபேஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த இது ஒரு இடம், அது மனுஷர் அல்ல. That's not a person, that's a place. இதே நாளாகமத்துல 2வது அதிகாரத்துல அது it's a place, not a person. யாபேஸ் என்கிற மனுஷனை குறித்து ஒரே ஒரு முறை தான் பைபிள், என்டையர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய ஜெபம் எவ்விதமா இருந்தது என்பதை நாம் இந்த இடத்துல, Holy Spirit really wants us we learn his character, his prayer and God's pleasure in answering that prayer. எவ்விதமாய் அவன் ஜெபித்தான். This is the only place where it is. நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அவன் துணையோடு இந்த நாளில அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆக்சுவலா வசனம் விதமாய் ஆரம்பிக்கிறது, Jabez was more honorable than all his brothers. தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். Who is this Jabez actually? Who was called sorrowful? Who was called causes pain? Who was called hurtful? யோசிச்சு பாருங்க, நம்ம பெற்ற தாயை நம்ம அபதமாய் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? மகனே, நீ எனக்கு ஒரு வேதனை, மகளே உன்னாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே. இதனாலதான் நம்மை பெற்ற தாய் நம்மை பார்த்து ஒருவேளை அப்படி சொல்லுவாங்க என்றால், how would we feel if our own father or mother says that? எனக்கு உடன் என்னோட வேலை செய்த ஒரு காலிக் ஒருத்தங்க இருக்காங்க. she is from a small island near Indonesia. அந்த காலிக் எப்பவுமே சொல்லுவாங்க, அவங்க நல்லா படிச்சு, she is a Stanford finance முடித்து எங்களுக்கு ஃபைனான்ஷியல் எல்லாம் பார்த்து, என்னோட என்டையர் ஆர்க் அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் she used to say, ஒரு ஆஃப் சைட்ல ஒரு கேஷுவலா அவங்கள்ட்ட பேசி கொண்டிருந்த பொழுது பர்சனல் லைஃபை குறித்து பேச்சு வந்தது. பேச்சு வந்தப்போ அந்த சகோதரி, she is very successful. இன்றைக்கு அவங்களுக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க, நல்ல குடும்பம், நல்ல இதுல இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, என் வாழ்நாள் முழுவதும் நான் வெற்றியில இருந்தாலும், the hurtful things that my dad spoke to me when I was little, நான் சிறு பிள்ளையா இருந்த பொழுது என் தகப்பன் இடத்துல பேசின வேதனைக்குரிய வார்த்தைகள் என்னை அவ்வப்பொழுது அதிகமாய் துன்பப்படுத்துது. நான் கேட்டேன், என்ன சொன்னாங்க? ரொம்ப திட்டுவாங்களா, ரொம்ப இது பண்ணுவாங்க? இல்ல எங்க அப்பா அப்படிலாம் திட்டவே மாட்டாங்க, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில், அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப என்னதான் சொன்னாங்க என்று சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, அவர்கள் வீட்டுல 5 பிள்ளைகள், 4 பெண்கள், ஒரு பையன், கடைசியா ஒரு பையன். அவங்க அப்பா அடிக்கடி அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, I failed 4 times and succeeded the 5th time. 4 பெண் பிள்ளைகள் அடுத்தடுத்து பிறந்ததுனால அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவங்க சொன்னாங்க, நீண்ட நாட்கள் இதோடு நான் போராடினேன். ஏன்னா நான் எவ்வளவு வெற்றி சிறந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், சிறு வயதிலிருந்தே என்னை பார்த்து இவ்விதமாய் சொல்லப்பட்ட என் இருதயம் வேதனை, நான் ஏன் பிறந்தேன், நான் தோல்வி அடைந்து போனேன் என்று என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு தகப்பன், அவருக்கு ஆண்டவரே தேவனை எதற்காய் நான் பிறந்தேன் என்று சொல்லி நான் மிக அதிகமாய் வேதனைப்படுகிறது உண்டு. நான் அதெல்லாம் தாண்டி கடந்து இன்று ஆண்டவர் எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்திருந்தாலுமே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் சில நேரங்கள் அதை நினைக்கும் பொழுது மிக மிக வேதனையா இருக்கும் என்று அந்த சகோதரி சொன்னாங்க. யாபேஸ்க்கு பாருங்க, மற்றவங்க சொல்றதா இருக்கட்டும், பெற்ற தான் யாபேசை சொல்லுகிறாள்.
I bore him in pain. வேதனையில அவனை நான் பெற்றேன். யோசிச்சு பாருங்க, he is an adult now. Jabez is an adult who spent most of his youth time in ridicule, in minimizing, in curse. யோசிச்சு பாருங்க, போற இடத்துல எல்லாம் அம்மாவே அப்படி சொன்னா கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பியர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அவனை பார்த்து entire he was an adult who went through so much of mocking and minimized. ஆனா அவ்வளவு கசப்பான கடினமான சூழ்நிலைகளிலும் அந்த கசப்பும் கடினமும் தன் இருதயத்திற்குள் செல்லாதபடிக்கு யாபேஸ் தன்னை காத்துக்கொண்டான். ஆமென், ஹalleluya. That bitterness and the distressful circumstances, Jabez ensured that it does not bring bitterness in his heart. அவனுடைய இருதயத்துல it did not make Jabez bitter even though he lived in the bitter circumstances. Bible calls him more honorable than all his brothers. Hallelujah. My dearly beloved, who called you worthless in your life? Who called you you'll be worth nothing in your life? உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை பார்த்து சொன்னார்கள்? அது பெற்றோரோ, உற்றாரோ, உறவினரோ, நண்பர்களோ, எங்க வேணா இருக்கலாம். Until the Lord says so, nothing will come to pass. Hallelujah. தேவனுடைய வார்த்தையை நோக்கி காத்திருக்கிற ஜனங்களுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அந்த உலகத்தின் வார்த்தை அவர்களை நெருங்க முடியாது. யாபேஸ் தேவனை நோக்கி காத்திருந்ததுனால, தேவனை குறித்த சிந்தை உள்ளவனாய் இருந்ததுனால, இந்த உலகத்தின் கசப்பு யாபேசுக்குள்ளாய் ஒரு நாளும் செல்லவில்லை. இதுலயும் பாருங்க, the son who was called sorrowful and hurtful is called blessed and his name is in the Bible. ஆனா பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவங்களோட சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, நல்ல வேளைக்கு நான் யாபேஸா பிறக்கல, நல்ல வேளைக்கு நான் யாபேஸ் மாதிரி இல்ல என்று அவர்கள் சொல்லி இருக்க கூடும். ஆனா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பைபிள்ல இல்ல. ஆமென். பாருங்க, the one who was called hurtful, useless, worthless, causes pain, Holy Spirit calls his name in the Bible, whereas all the other brothers who were considered otherwise, their name is not here. Hallelujah. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஹalleluya. காலங்கள் தோன்றும் முன்பே பெயர் சொல்லி அழைக்கிறவர். உலகம் நம்மை குறித்து எந்த பெயர் வேணா சொல்லலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம். நாம் கேட்க வேண்டிய சத்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தம் என் காதுகளில் தொனிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்கணும். அதனாலதான் இயேசுப்பா சொன்னாங்க, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஹalleluya. My sheep will hear my voice. My dearly beloved, do you hear that voice? As I began, ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னதற்கு காரணம் தான், ஜெபம் என்பது தேவையை கேட்கிறதற்கு பேரு ஜெபம் அல்ல. அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த under the breath நாம் அவருடைய சிந்தையை தரித்திருப்போம் என்றால், அவரை போல நடக்கிற ஒரு வாஞ்சையை இருதயத்திலே கொண்டிருப்போம் என்றால், உலகம் எந்த கசப்பையும் நமக்குள்ளே விதைக்க இயலாது. உலகம் தன்னுடைய கேரக்டர்ஸை நமக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனாலதான் இயேசுவானவர் சொன்னாங்க, be not of the world. You are in the world, but be not of the world. நீங்கள் உலகத்திலே இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தை போல இராதீர்கள் என்று. யாபேசுனுடைய வாழ்க்கை நமக்கு அது ஒரு மிக 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 புரிய. The world cursed him. See the difference in the measures of God. The scale of measure that God measures by and the scale of measure that the world measures by. Who thought they were blessed? The brothers don't even have a mention. அவங்க பேர் யாருக்கா தெரியுமாங்க? யாபேசுனுடைய சகோதரர்கள் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? They are no name people today. ஆனால் the man who was called cursed, his name is forever recorded in the Bible. ஏன்னா நம்ம சங்கீதம் 75 6 7 வசனங்களை வாசித்தோம் என்றால், அழகாய் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. எங்க இருந்து வருமா? தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறது கர்த்தருடைய கிரியை. ஆமென். It is God who exalts and humbles people. It's God who exalts and humbles people. தேவன் ஒருவரே நியாயாதிபதி.
Jabez was not looking for appreciation, success. Of course, he was also not looking for depreciation and curse. அதையும் அவர் எதிர்பார்க்கல. ஆனா அதை கொடுக்கலன்றதுனால he didn't bother, he didn't worry about it. He didn't worry about it. Our God takes sons and daughters from the dust and ashes and gives them glory. Hallelujah. புழுதியிலும் குப்பையிலும் இருந்து எடுத்து அவர்களுக்கு மகிமையை கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். அதனாலதான் ஆபிரகாம் சொல்லுவாரு, தேவன் பக்கத்துல நிற்கும் பொழுதும் ஆபிரகாம் சொல்லுவார், புழுதியும் குப்பையுமான நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்துல மன்றாட துணிந்தேன். ஆமென். நாம் ஜெபத்திற்கு வரும் பொழுது அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இருக்கணும். He's a awesome God. And we should have that awestruck wonder in our, and also we should seek after the thoughts and plans that God has for us. தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நினைவுகளையும் சிந்தைகளையும் அறிந்து கொள்ளுகிற வாஞ்சை நமக்கு வரணும். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட வழிகளை வைத்திருக்கிறாரா? 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிச்சோம் என்றால், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. My ways are so high, so above. Have you ever been keen and curious to know his ways? அப்பா, நான் ஓடிக்கொண்டிருக்கிற வழி ஒன்று ஆண்டவரே, அது நீர் வைத்திருக்கிற வழியா என்று அவரிடத்துல கேட்டிருக்கிறோமா? அப்பா, நீ உம்முடைய வழிகள், எனி given day your path is better for me, Lord. எனக்கு அது போதுமானதா இருக்கிறது, நன்மையானதா இருக்கிறது. உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் ஆண்டவரே. I have said this many times in the past also. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளையும் மோசேக்கு தன் வழிகளையும் அவர் வெளிப்படுத்தினார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, he revealed his works to the people of Israel, but his ways to Moses. நாம் வாழ்க்கையில உயரணும். Do you want to really rise up in your life? Do you want to exemplify in your life in everything that you do? அவர் வழிகளை, அவருடைய கிரியைகளை கண்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிரியைகளை கண்டு அதிசயமாய் எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய கிரியைகளை கண்ட ஜனங்கள், 10 உபாதைகளையும் வாதைகளையும் கண்ட ஜனங்கள் எகிப்தை விட்டு தாண்டி வந்தோடனே அவரை விட்டு வழி தவறி போயிட்டாங்க. ஆனால் அவருடைய வழிகளை யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். After leading the Israelites for 30 years in the wilderness, Moses prays, அப்பா உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும். If I have found grace in your eyes, உம் கிருபையை எனக்கு காட்டும், உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும். இன்றைக்கு நாம நினைக்கலாம், I'm settled, நான் நல்லா செட்டில் ஆயிருக்கேன், I'm financially secure, பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வேலையெல்லாம் நல்லா இருக்கு. That doesn't mean that's a path and way that God has for you. பவுல் அப்போஸ்தலர் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் சொல்லுகிறார், அவர் என்னை எந்த நோக்கத்திற்காய் பற்றி கொண்டாரோ அதை நான் பற்றிக் கொள்ளும்படிக்காய் இடைவிடாது ஆசையோடு தொடர்கிறேன். என் வாழ்க்கையில நான் எனக்கென்று நினைத்த வழிகள் வேறு, என்னுடைய விசுவாச ஓட்டம் வேறு. கர்த்தர் என்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதற்கு அதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. You know, Nancy's mom, Asha, has seen me in my young age. என் குழந்தையாக இருந்த நாட்களில் என்னை கண்டிருக்கிறார்கள். And she knows the life that I lived then. நாம் சுகபல ஜீவனாய் இருக்கிறதுனால நாம் கர்த்தருடைய வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தமும் இல்லை. நாம் பலவீனப்பட்டு நாம் தோல்வியில நிற்கிறதுனால நாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகிவிட்டோம் என்றும் அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதை கவனமா, உலகத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அளவிடுவீர்கள் என்றால், யாபேசுனுடைய ஜெபம் நமக்கு ஒரு எச்சரிக்கை, நமக்கு ஒரு எச்சரிக்கை. அவனுடைய சகோதரர்களை எல்லாம் யாரும் சொல்லல, இவங்க வீணா போனவங்க, இவங்க வலியை உண்டு பண்ணுகிறவர்கள், இவர்கள் வேதனை உள்ளவர்கள் என்று யாரும் சொல்லல. ஆனால் யாபேசை பார்த்து சொன்னார்கள். ஆனால் தேவனுடைய மதிப்பீடுகளோ தலைகீழா இருந்தது. அதனால regardless of what stage of your life you are in, வாழ்க்கையில எந்த நிலையில நாம் இருந்தாலும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் உயர்வும் கர்த்தர் தந்திருந்தாலும் நம் இருதயத்தில் அந்த கேள்வி இருக்கணும், அவர் என்னை எந்த நோக்கத்திற்காய் பற்றி கொண்டார்? நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? Is it aligned? Lord, is this the path that I want to go in?
அதே போல நாம் வேதனையின், ஆனா நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, வேதனைன்னு ஒண்ணு வந்துட்டா, ஒரு சுகவீனம் ஒன்று வந்து விட்டால், பலவீனம் ஒன்று வந்து உடனே தேடுறோம், ஆண்டவரே என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, எதனால அப்படி பண்ணீங்க? நாம செஞ்ச தப்பெல்லாம் அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இன்ஸ்டன்டா நமக்கு அவர் பனிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே இங்க உட்கார்ந்திருக்க மாட்டோம். All of us would have been gone by now if he has to punish us instantly. அதனால உயர்வாய் இருந்தாலும் தாழ்வாய் இருந்தாலும் யாபேஸ் வந்து எல்லாரும் தன்னை சபித்த நாட்களில கசப்புள்ளவனாய் இருந்து தேவனிடத்துல ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நன்மையுள்ளவனாய் மாறினான். பைபிள் அப்படி சொல்லல. That's not what Bible says. It doesn't matter he was in bitter circumstances or in the sweet circumstances. Jabez was Jabez in the Lord. Hallelujah. இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாய் உங்களுடைய அளவீடுகள் எவ்விதமாய் இருக்கிறது? Do you measure yourself in the Lord or measure yourself in relative to அவங்கள விட அதிகமா ஜெபிக்கிறேன், இவங்கள விட அதிகமா கொடுக்கிறேன், அவங்கள விட அதிகமா கோயிலுக்கு போறேன், இவங்கள விட எதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அளவீடுகள் நமக்கு இருக்கிறது? அல்லது என்றோ எப்பொழுதோ யாரோ நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளினுடைய கோபமும் தாக்கமும் வேதனையும் இந்த நாளிலும் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த நாள்ல யுத்தங்கள் கர்த்தருடையது. ஆமென். யுத்தங்கள் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் செய்ய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம விட்டு கொடுக்கணும், நம்முடைய பாதைகளை விட்டு கொடுக்கணும். அப்பா, இந்த கசப்பை நான் விட்டு, அவங்க என்ன காயப்படுத்தினது உண்மை, ஆனால் அந்த கசப்பை நான் சிலுவை எண்டையில வைக்கிற ஆண்டவரே, நீர் அதற்கு பதில் செய்வீராக, நீர் அதற்கு சரி கட்டுவீராக. தாவீது அதை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். யுத்த வீரனாய் இருந்த பொழுதும் அவர் சொல்லுகிறார், அப்பா என் எதிரிகளுக்கு நீர் சரி கட்டுவீராக. நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார். அவர் சாபங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றி போடுவார். ஆனா நாம் சுய பலத்துல, நீ எனக்கு இப்படி பேசிட்டியா, நான் என்ன பேசுறேன் தெரியுமா, நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன தெரியுமா, நான் 10 பேர்த்த போய் நான் எப்படி காசிப் பண்ண முடியும் தெரியுமா, நாம் கையில் எடுக்கும் பொழுது தேவன் வேதனையோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் உயரத்தில் இருக்கும் பொழுதும் சரி, தாழ்மையில் இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய நடைகளை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென். நம்முடைய நடைகளை அவர் கண்கள் கண்ணோக்கமா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில, இந்த வெற்றியின் சூழ்நிலையில என் மகன் என்னை நினைத்தாது பார்த்தானா, என் மகள் என்னை நினைத்தாளா, இந்த தோல்வியின் வியாதியின் வெறுப்பின் சோதனையின் சூழ்நிலையில என் மகன் என் மகள் என்னை நோக்கி கூப்பிட்டாளா, என்னை நம்பி நிற்கிறாளா, இல்ல உலகத்துல யாரிடத்துல இருந்து எனக்கு தயவு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறாளா? இரண்டு சூழ்நிலைகளிலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கினவைகளா இருக்கும் பொழுது, தேவைகளில் மாத்திரம் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தேடுகிற மனுஷன் ஒருவன் உண்டோ என்று பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து அவரை நோக்கி உலாவிக் கொண்டிருக்கிறதா? என் தகப்பன் என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு காரியம் வைத்திருக்கலாம், என் வீட்டில் ஒரு காரியம் வைத்திருக்கலாம், என் சபையில ஒரு காரியம் வைத்திருக்கலாம், எங்கிருந்தாலும் நான் அவர் நோக்கத்தை நாடுவேன், தேடுவேன் என்கிற இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அவர் அப்படி நாம் நினைக்கும் பொழுது என்ன தெரியுமா, அவருடைய இனிமை, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். Hallelujah. When we have that mind, இதற்கு பெயர் தான் the mind of Christ. பவுல் அழகாய் கொரிந்தியர் சபைக்கு சொல்லுவார், let this mind of Christ be in you. உங்களிலே இந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்க கடவுது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்முடைய நடத்தை எப்படி இருக்கும் தெரியுமா, நமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது நினைச்ச யாபேசுனுடைய குடும்பத்தில், யாபேசுனுடைய உறவினர்களில், யாபேசுனுடைய சுற்றத்தாரில் யாராவது ஒருவர் யாபேஸ் ஒரு நாள் சாட்சியாய் எழும்புவான் என்று நினைத்திருப்பாங்களா? அப்சல்யூட்லி நாட், அப்சல்யூட்லி நாட். ஆனால் யாபேஸ் நோக்கி பார்த்தது தேவனை மாத்திரம். இந்த நாள்ல முதலாவது காரியம், யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாருடைய கண்கள்ல? தேவனுடைய கண்கள்ல. உலகத்தின் அங்கீகாரத்தை நாம் விட்டுவிட்டு
தேவனுடைய கண்களிலே கனத்தையும் மகிமையும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துவார். இன்றைக்கு யாரை குறித்து உங்க இருதயத்தில் ஒரு கசப்புணர்வு இருக்கிறது, அல்லது வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, ஒரு அவை எல்லாவற்றையும் நாம் சொல்லணும், ஆண்டவரே நான் சுத்த இருதயத்தோடு உடைய சமூகத்திற்கு வரணும் ஆண்டவரே, ஒரு நிலைவரம் பெற்ற ஆவியோடு ஒரு சமாதானத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்து நான் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்துல சொல்லும் பொழுது your true character is revealed only in those circumstances. அவிதமாய் நாம் அவருடைய சமூகத்திற்கு வரணும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், யாபேசினுடைய ஜெபத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாபேஸ் ஆசீர்வாதங்களை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. He knew the blesser more than the blessings. தன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களே இல்லாத நாட்களில் கூட தன்னை ஆசீர்வதிக்க வல்லவரை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கடினமான, your circumstances does not decide the goodness of the Lord God. தேவனுடைய நன்மைத்தனத்தையும் கிருபையையும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையும் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் நியமிக்கிறதல்ல. இன்றைக்கு நான் ஒரு கடினமான பாதையில் நடக்கிறதுனால தேவன் நன்மை உள்ளவர் அல்ல. அவர் ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு, நாப் எடுத்துட்டு இருக்கிறாரு. இல்ல, எனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வருகிறதுனால அவர் அபிதமாய் அல்ல. நம் சூழ்நிலைகள் தேவனுடைய குணாதிசயங்களை தீர்மானிக்கிறதல்ல. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜெபிக்க வரும் பொழுது எதை நம்பி நீங்க வர்றீங்க? தேவனுடைய குணாதிசயம், the character of God should be the first in our prayer. நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, all the bitterness around Jabez யார்கிட்ட வந்ததுன்னு பாருங்க. புறஜாதியார், யெகோவா தேவனை அறியாதவர்கள், விசுவாசமே இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட வந்துச்சா? யாபேசோட அம்மா யாரு? யெகோவா தேவனை அறிந்தவள். ஏன் யாபேசோட அம்மாவுக்கு பழைய உடன்படிக்கை தெரியாதா? தன் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நான் அவமதிப்பாய் பேசுகிறது எப்படி அவருக்கு தெரியாதா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை வைக்கிறது எப்படி என்று தாவீது நினைச்சது போல யாபேசோட அம்மா even he is a pain in my life என்று சொல்லுகிறதற்கு முன்பாய் அவர் பாருங்க, the people are his own family, his own church probably அந்த நாட்கள்ல இல்ல, சபை இல்ல, பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். யாபேஸ் காயப்பட்டது தனக்கு மிகவும் நெருக்கமான ஜனங்களினால. பல நேரங்கள்ல நம்முடைய எதிரி நம்மை காயப்படுத்திட்டா கூட நமக்கு விட்டுட்டு அவனுக்கு வேற வேலை இல்லை, அவனை பத்தி எனக்கு தெரியாது, எப்பவுமே இப்படி. ஆனா நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை பெற்றவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது மிக மிக அதிகமாய் அது நம்மை தாக்கும், வலிக்கும். அற்புதமான ஒரு வலியில் இருந்த பொழுதும் அந்த உலகத்தின் கசப்பு தனக்குள்ளாய் வராதபடிக்கு யாபேஸ் தன்னை தேவனாலே காத்துக்கொண்டான். Because he knew the blesser more than the blessings. அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனா இருந்ததுனால இன்றைக்கு நான் இந்த சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் என் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் வல்லவர். ஆமென். என் சாபங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். அந்த நாளுக்காய் நான் காத்திருக்கிறேன், அந்த நேரத்திற்காய் நான் காத்திருக்கிறேன், அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறேன். அது என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? அந்த நம்பிக்கை எதனால வந்ததுன்னா, அவன் தேவனை அறிந்த ஒரு மகனாய் இருந்தான், அவருடைய வசனங்களை உணர்ந்த ஒரு மகனாய் இருந்தான். ஏன் என்பதற்கு இன்றைக்கு நம்மால I don't think we can finish this message today. நான் இந்த அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணி முடிக்கும் பொழுது outside of the Bible யாபேசினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு பல 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 உதாரணங்கள் உண்டு. There are many writings about Jabez's life outside of the Bible. நான் அதை விளக்கும் பொழுது உங்களுக்கு நான் அதை சுட்டி காட்டுகிறேன். ஆனால் அவன் கர்த்தரை அறிந்திருந்ததுனால, as he knew the character of God, unfailing nature of God, he had a spirit to wait upon him. அவருக்காய் காத்திருக்கிற, be still and know that he is God. அமர்ந்திருந்து அவரே தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை யாபேஸ் உணர்ந்த மனுஷனாயிருந்தான்.
நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். எங்க அம்மா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என் சகோதரர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், யார் உற்றார் உறவினர் என்ன வேணா கர்ஸ் பண்ணிட்டு போட்டோம், நான் கர்த்தருடைய வார்த்தைக்காய், அவருடைய அங்கீகாரத்திற்காய், அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறேன். அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல காயப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல ஈவன் வெறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, I will judge. ஆமென். நான் நியாயம் செய்கிறவர், நான் நீதி செய்கிறவர், நான் கிருபை செய்கிறவர், நானே உன் வழக்கை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க போய் விசாரிச்சிட்டு இருக்க வேண்டாம், நீங்க போய் போராடிட்டு இருக்க வேண்டாம், நீங்க போய் தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை செலவிட வேண்டாம். அந்த நேரத்தை கர்த்தரிலே செலவிடுங்க, கர்த்தருடைய ஜெபத்திலே செலவிடுங்க, கர்த்தருடைய வசனத்திலே செலவிடுங்க, கர்த்தருடைய ஆவியிலே செலவிடுங்க. நீங்க உரம் பெற நீங்க உரம் பெற கர்த்தருக்குள்ள உறுதிப்பட ஜெயம் உங்களிலிருந்து எழும்பும். அது உங்கள் எதிரிகளை வெட்கப்படுத்தும், அது உங்கள் எதிரிகளை வெட்கப்படுத்தும். நம்முடைய சிந்தையில அவிதமான யாபேசை போல அவிதமான ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே நமக்கு நம்முடைய இருதயத்துல இருக்கணும். பாருங்க, அவர் தன்னை ஆசீர்வதிக்கிறவரை அவன் அறிந்ததுனால, the more people cursed him, the more he got closer to God. ஜனங்கள் தன்னை வெறுக்க, ஜனங்கள் தன்னை சபிக்க கர்த்தரை விட்டு விலகல. ஆனா உலகத்துல என்ன கேட்கிறோம் நம்ம? ஆமா, I've been praying all along, ஒன்னும் நடக்கல, then why should I really pray? இவ்வளவு நாள் ஜெபிச்சுட்டே ஒண்ணுமே நடக்கல, நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்ததுக்கு இதுதான் எனக்கு பலனா? இவ்வளவு நான் ஊழியம் செஞ்சதுக்கு இதான் எனக்கு நடக்குது? துன்பத்தின் நாட்களிலே கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற ஜனங்கள் அதிகம் பேர். ஆனால் பாருங்க, யாபேஸ் தேவனை நோக்கி அதிகமா, உலகம் வெறுக்க சபிக்க அவன் தேவனை நெருங்கி அதிகமாய் அவன் ஓடினான். அதனால பாருங்க, this is not a panic prayer. இது வந்து panic prayer இல்ல. The prayer that Jabez prayed is not ஒரு panic button 11th hour prayer. கடைசி நேரத்தில், ஆண்டவரே இன்னைக்கு மாறலன்னா நான் சூசைட் பண்ணிக்க போறேன், நான் இன்னைக்கு இது நடக்கலன்னா நான் எனக்கு ஏதாவது அவ்விதமாய் அல்ல. எக்ஸ்ட்ரீம்க்கு போயிருச்சு, என்னால தாங்க முடியாம போயிருச்சு, நான் இப்ப அவ்விதமாய் வரல. ரொம்ப சாதாரணமா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் என்னமோ வேற எதுவுமே நடக்கல மாதிரி சாதாரண ஒரு ஜெபம், எளிமையான ஒரு ஜெபம், which shows us that he was a man of spirit of prayer. ஜெபத்தை தரித்திருந்த ஒரு மனுஷன், ஜெபத்தின் ஆவியுடைய ஒரு மனுஷன். தேவைக்காய் ஜெபிக்கிறது அல்ல, அல்லது தன்னுடைய இக்கட்டிலே ஜெபிக்கிறது அல்ல. not a crisis prayer and not for a need based prayer. God is not a vending machine to put a prayer and get an answer. அவன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தன்னுடைய மூச்சிலிருந்து அவரை அறிந்த ஆசீர்வதிக்கிறவரை, as he knew the blesser more than the blessings, he was always looking unto the blesser. ஆசீர்வதிக்கிறவரை அவன் அதிகமாக அறிந்திருந்ததுனால அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். நான் பாருங்க, இதுல அவனுடைய இருதயம் அவிதமாய் ஒரு நீதியுள்ள இருதயமாய் இருந்ததுனால, மத்தேயு அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல இயேசுவானவர் சொன்னாங்க, நீ பலிபீடத்திற்கு உன் காணிக்கைகளை செலுத்த வரும் பொழுது 5:23 ஒரு குறை எவர் மேலாவது இருந்தா, ஒரு கோபம் யார் மேலேயாவது இருந்தா, காணிக்கை வச்சுட்டு போயிரு, செலுத்தாத. நம்முடைய ஜெபம் பிரியமானவர்களே is an offering that we make to the Lord. When you make that offering with a grudge, இருதயத்தில் ஒரு வன்மத்தோடு, கோபத்தோடு நாம ஜெபிக்கும் பொழுது, do you expect an answer for that prayer? கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர் பதிலளிக்க முடியுமா அவரால? அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என் மகனே மகளே, உன்னை நான் மன்னிச்சேனே, என்ன சிலுவையில் அறைஞ்சியே, உன்னை நான் மன்னித்தேன் அல்லவா, நீயே என்னுடைய இன்னொரு மகனுக்கு அதை நீ செய்ய முடியாது. நாம் அவரிடத்துல வரும் பொழுது அந்த சுத்த இருதயத்தோடு, அதனாலதான் அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சுத்த இருதயத்துல என்னை சிருஷ்டியும் ஆண்டவரே, கிரியேட் இன் மீ a clean heart o Lord. clean heart na sinless heart இல்ல. நாம் இந்த பாவத்தின் பிரசன்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பாவத்தின் பிரசன்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல இருக்கும். ஆனால் நாம் யாபேசை போல தொடர்ந்து நம்முடைய பார்வை அவரை நோக்கி வைக்கும் பொழுது, சுத்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை வேதனை. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, அப்பா உலகத்துல எல்லாரும் நன்மை செய்யறவனுக்காக ஜெபிப்பான், நீ யாருக்காக ஜெபிக்கணும்?
உன்னை துன்புறுத்துகிறவர்களுக்காய் நீ ஜெபிக்கணும். உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காய், உன்னை அவசங்கை பேசுகிறவர்களுக்காய் நீ ஜெபிக்கும் பொழுது அது அவர்களுடைய தலையில எரிதழலை கொட்டினது போல இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் அற்புதமான ஒரு இருதயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு நாம் வரணும். 1 சாமுவேல் 1:6 வரை உள்ள வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 Samuel chapter 1 6-8 வாசிக்கலாம். நாம் இன்றைக்கு இதோடு நாம் நிறைவு செய்யலாம். அந்த வசனங்களை வாசிக்கலாம். பெனினாவை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் பாருங்க, அந்த வசனங்களை எடுத்து வாசிக்கலாமா? ஒரு நிமிஷம். யார் கர்ப்பத்தை அடைத்திருந்தார்? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினாலே. அன்னாளுக்கு யாராவது இன்னைக்கு நம்ம in hindsight we look back and we read this. அன்னாளுக்கு தெரியுமா அது? அன்னாளுக்கு தெரியுமா அது கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாருன்னு? அவ உலகத்துல பதில தேடல, உலகத்துல அவ காரியத்தை தேடல. என் கர்ப்பத்தை திறக்க யார் அடைத்தார்னு எனக்கு தெரிய வேணாம், திறக்க வல்லவரை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I don't care who shut my doors, I know the God who can open those doors. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது? யாரிடத்துல தயவை நோக்கி காத்திருக்கிறீங்க? நீங்க கதவுகளை பார்த்து சொல்லுவீங்களா? வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் எருப்பு தாழ்கால்களை முறிக்கிறவருமான என் தேவன் அதை திறக்க வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் அன்னாளுக்குள்ள இருந்தது, அன்னாளுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, பைபிள் சொல்லல எல்கானாவுடைய அந்த இன்னொரு மனைவி எப்போதோ ஒரு முறை அப்படி செய்வாள், ஏதோ ரேரா ஒரு தடவை 2 தடவை அப்படி பேசுவா, அப்படி சொல்லல. என்ன சொல்லுது தமிழ் பைபிளை விட இங்கிலீஷ் பைபிள் இது ரொம்ப அழகா இருக்கு. So it was, நீங்க அந்த 7th verse if you read, so it was year after year, ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது என்ன சொல்லு, என்னை அவ காயப்படுத்துவா, என்னை கண்ணீரில் நிறுத்துவாள். அன்னாள் சொல்லியிருக்கலாம், Anna could have said, Elkanah, I don't want to come to the temple. வந்தாலே பிரச்சனையாகுது, வந்தாலே பிரச்சனையாகுது. And she is really torturing me when I come. அன்னாளுடைய கண்கள் பெனினாவை பார்த்திருந்தால் அவள் ஆலயத்திற்கு போயிருக்க மாட்டாள். இன்றைக்கு நான் பலரிடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க ஏன் பிரதர் வர்றதில்ல? சர்ச்சுனாலே நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க பிரதர். உங்களுக்கு தெரியாது, நான் சர்ச்சில் எனக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பல பேர்ட்ட இந்த டயலாக் நீங்க கேட்கலாம், ஓ அங்க போனாலே இப்படிதான் இருக்கு, எனக்கு தெரியும். அன்னாள் அப்படி நினைத்திருந்தாள், இன்றைக்கு வேதத்தில் அவளை குறித்து வாசித்துக் கொண்டிருப்போமா? இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருப்போமா? அன்னாளுடைய கண்கள் தன்னை காயப்படுத்தின, துன்பப்படுத்தின பெனினாவை பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தது. ஆமென். அவளுக்கு தன் கர்ப்பத்தை அடைத்தது யார் என்பது தெரியாது, ஆனால் அதை திறக்கிற தேவனை அவள் அறிந்திருந்தாள். சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் அடைக்கிற கதவுகளை திறக்கிறவரும் திறக்கிற கதவுகளை அடைக்கிறவருமான தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நாம் எவ்விதமாய் நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கணும். அப்படியே அதுல தொடர்ந்து வாசிங்க, அந்த அவ்விதமாய் செய்வாள். ஆனா அதற்கப்புறம் பாருங்க, எல்கானா வந்து அவளை உற்சாகப்படுத்துகிறான். 10 குமாரரை பார்க்கிலும் நான் மேலான கணவன் அல்லவா? Am I not a husband more than 10 children for you? நீ ஏன் இவ்விதமாய் நீ செய்கிறாய் என்று கேட்ட அந்த எல்கானா தேவனை நோக்கி அன்னாளை அனுப்பல. It's not the love of Elkanah that sent Hannah to God. It is the pierceful, hurtful Penina who drove Hannah towards God. Amen. இன்றைக்கு maybe there are Peninas in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெனினாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த காயங்களும் வருத்தங்களும் உங்களை தேவனை நோக்கி திருப்புகிறதா இல்ல தேவனை விட்டு திருப்புகிறதா? You need to ask. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் எனக்கு கஷ்டம் வரல, until now I did not face any problems, so my life is safe என்று யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் take that thought away. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு முள் வரும் பொழுது அந்த முள்ளில தேவன் நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்று யோசிக்கிறோமா? இல்லை இது ஏன் வந்தது ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இதை வாழ்க்கையில் அனுப்புனீங்க,
நான் வந்திருக்கவே கூடாது, நான் ஒழுக்காதான எல்லாத்தையும் நாம் அவரிடத்துல அபதமாய் சொல்லுகிறோமா? பாருங்க, Hannah did not waste her time fighting with Penina. Hannah didn't waste her time fighting with Penina. அவள் எங்க போய் கொட்டினா? தன்னுடைய வேதம் சொல்லுகிறது தன் இருதயத்தை உருக்கி ஊற்றினாள் தேவனுடைய சமூகத்துல. சும்மா சாதாரணமான ஜெபம் இல்ல. If I complain, I will complain to my Lord. If I break my heart, I will break it in the presence of my Lord. தன் இருதயத்தை அன்னாள் உருக்கி ஊற்றினாள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் அவருடைய சமூகத்தில் அபதமாய் உடைக்கப்படும் பொழுது உலகத்தின் முன்பாய் திடமாய் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம உலகத்தின் முன்பாய் படம் போட்டு திடமாய் எழும்பி நின்று சண்டை போட்டு வார்த்தைகளால் நம்ம பேசி நம்ம செய்யும் பொழுது தேவனின் முன்பாய் உடைந்து போய் நிற்போம். உலகத்தின் முன்பாய் தற்காலிகமாய் உங்களுக்கு வெற்றி கிடைத்ததை போல இருக்கும், ஆனால் அது உங்களை பலவீனப்படுத்தும். தேவனுடைய சமூகத்தில் பெறுகிற வெற்றியோ ஒருவராலும் எடுக்கப்பட முடியாத நல்ல பங்கு, நல்ல வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை எதிர்த்து நாம நிற்கணும் என்பதை குறித்தான சிந்தை நமக்கு வேணும். கர்த்தர் காத்திருக்கிறார். பாருங்க, இன்னொரு உதாரணம் நம்ம பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் 1 சாமுவேல் 30:6 தாவீதை குறித்து அந்த வசனம் எழுதுகிறது. தாவீதை குறித்து அந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. At Ziklag, David was exhausted. He is at the end of his rope. சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு மேல எனக்கு திராணியும் இல்லை, இதுக்கு மேல ஓடுறதுக்கு எனக்கு பலனும் இல்லை. ஆண்டவரே, நான் எத்தனை வருடங்களாய் நான் இப்படி ஓடிக்கொண்டிருப்பேன். He is at Ziklag right now, and David, and he is run from Saul. தாவீது எப்படி தெரியுமா தாவீது அந்த நாட்களில் தன்னை காத்துக்கொண்டார்? அந்த நாட்களில் அவர் எழுதின சங்கீதத்தை இன்னைக்கு வரைக்கும் நாம ஏன் தெரியுமா? David knew that it's not persecution that is driving him away, it is God's boot camp preparing for him. Hallelujah. It's God's boot camp that's preparing him to be the most successful king of the whole nation of Judah. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் next to Abraham, the hero figure, father figure in the Jewish culture is David. தாவீதுக்கு நிகராய் ராஜா ஒருவரும் இல்லை. சாலமோன் விழுந்து போனான் கடைசி நாட்கள்ல, ஒருவரும் இல்லை. ஏன் தெரியுமா? தாவீது தன்னுடைய துன்பத்தின் நாட்களில் எல்லாம் கர்த்தரனை ஆயத்தப்படுத்துகிறார். வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். சாலமோன் ஆலய பிரதிஷ்டையின்படி சொல்லுவான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் வாக்கினாலே சொன்னதை இன்று என் கரத்தினாலே நிறைவேற்றியிருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம இன்றைக்கு நாம் தேவனை பார்த்து சொல்லணும், என் கரத்தினால அவர் நிறைவேற்றுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம் யாராவது ஒருவர். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆமென், ஆமென். பாருங்க, முதலாவது காரியம், தாவீது பெலிஸ்தியருடைய ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் இஸ்ரவேலுக்கு எதிராக போய் ஜெபிக்கிறேன், சண்டை போடுறேன் உன் கூட சேர்த்து. அவன் உன்னை நம்ப முடியுமா? உன்னே தான் யூதாவோட ராஜாவை ஆடைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீ பாட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல வார்ஃபீல்டில் எனக்கு எதிராக திரும்பிட்டேன்னு வச்சுக்கோ, இது எனக்கு ரிஸ்க். David did not realize that rejection was divine. Amen. That rejection was divine. ஏனால் யூதா தேசத்திற்காய், இஸ்ரவேல் தேசத்திற்காய் தேவன் ஏற்படுத்தி இருந்த ஒரு ராஜா அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராய் நின்று போராட முடியாது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில when we face rejection, we think it is evil. சத்ரு எனக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டான். David was rejected. Being the greatest warrior known, was rejected because that was not the battle God wanted him to fight. Hallelujah. Is there a battle in your life that God does not want, but you are fighting on your own? தேவன் நியமிக்காத யுத்த களத்துல நீங்க நின்று இன்று போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, it will only weaken you. அது உங்களை பலவீனம் தான் படுத்தும். யுத்தங்களை மேலிடுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நாம் யுத்த களத்திற்கு செல்லுகிறதற்கு கூட அவருடைய சமூகம், அவருடைய உத்தரவு நமக்கு வேண்டும். பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், greatly distressed.
எல்லா கதவுகளும் பெலிஸ்தியர் கிங்க அடைச்சிட்டான். சரி போனா போது, அங்கிருந்து நம்ம ஆளுங்கள்ட்ட வருவோன்னு வந்து பார்த்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும். ஏன்னா அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் they took them away. இதுக்கு மேல நம்ம தாவீது கூட இருந்து என்ன செய்ய, கல்லறிந்து கொல்ல வேண்டும். நான் சில வாரங்களுக்கு முன்பாய் சொன்ன அதே காரியத்தை இப்ப மீண்டுமாய் சொல்லுகிறேன். God took away every support system that David had until David looked one and only to him. Hallelujah. தாவீதை சுற்றி இருந்த சகல உதவிகளையும் கர்த்தர் விலக்கி போட்டார். ஏன் தெரியுமா? நீ என்னை மாத்திரம் நம்பி வந்தனல். யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், நீ என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், மெசியாவின் தலைமுறையை நீ நிலை நிறுத்த வேண்டும் என்றால், நீ என்னை மாத்திரமே நம்பி இருக்கணும். நீ வேறு எவரை நம்பி இருந்தாலும், உன்னோடு இருக்கிற 300 பேர் அவர்களுடைய புய பலத்தை நீ நம்பி நிற்கிறாயா? அல்லது நீ பெலிஸ்தியர் தேசத்தின் பாதுகாப்பை நம்பி நிற்கிறாயா? அல்லது சவுல் ராஜாவின் மனதை நான் மாற்றுவேன், அவன் எனக்கு ஆதரவாய் மாறுவான் என்று நம்பி நிற்கிறாயா? அவை ஒவ்வொன்றையும் நான் எடுத்து போடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தராத ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் அவை உங்களை பலவீனப்படுத்தும், பலப்படுத்தாது. அதனாலதான் ஆசீர்வாதங்களிலே நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் பலவீனங்களை விட. ஏன்னா பலவீனத்துல எப்பவுமே நம்ம கர்த்தர்ட்ட ஓடிடுவோம். ஆசீர்வாதங்கள் வந்தா உடனே என்ன சொல்லுவோம், நான் நல்ல ஐ லெட் a good life. பாருங்க நான் எவ்வளவு ஜெபிச்சேன், பாருங்க நான் எவ்வளவு செஞ்சேன், பாருங்க என் மனசு சுத்தமா இருக்கு, அதனாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். பெலிஸ்திய ராஜா தாவீதை ஏற்றுக்கொண்டிருந்தா அது ஆசீர்வாதமா? தாவீது சந்தோஷப்பட்டிருப்பாரு. நான் பாரு சவுலே, நீ எனக்கு இது என்ன, நீ இப்படி ஓட விடுறியா, இப்ப நான் வந்து உன்னை எப்படி ஓட விடுறேன் பாரு அப்படின்னு தாவீது வெற்றிக்கு பெற்றிருப்பார். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியாய் முடிந்து போயிருக்கும், மிகப்பெரிய தோல்வியாய் முடிந்து போயிருக்கும். When we are blessed, we need to be double careful to make sure that we walk in the ways of the Lord. நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் உபாதையில் இருக்கிற நாட்களை காட்டிலும் அதிக ஜாக்கிரதையாய் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற இருதயம் வேணும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதமே சாபமாய் மாறி போகும். ஆனால் தேவ சமூகத்துல நாம் நிற்கும் பொழுது சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறி போகும். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அதுதான் அவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம், அதுதான் அவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். நம்ம அவரை தவிர சார்ந்திருக்கிற எந்த காரியங்களும் நம் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. பாருங்க, யாபேஸ் தன் தாயோடு, தகப்பனோடு, சகோதரர்களோடு, சுற்றி உற்றார் உறவினரோடு அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்து அவர்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்தா பைபிள் சொல்லியிருக்குமா, he was more honorable than all his brothers. அவன் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனமுள்ளவனாயிருந்தான், கனமுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அபுதமாய் வேதம் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அதனால இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்ல யாபேசை போல தேவ சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஊற்றி விடுவீர்களா? Would you give Lord a chance to fight your battles? நம்ம அடுத்த வாரம் நான் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்னு, the posture of prayer. யாபேஸ்னுடைய ஜெபத்திலிருந்து in what posture, என்ன ஒரு நிலையிலே யாபேஸ் தேவ சமூகத்திற்கு வந்தான் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவது, யாபேசனுடைய ஜெபத்துல 4 காரியங்களை அவன் கேட்கிறான் தேவனிடத்துல. அந்த 4 காரியங்களை சற்று ஆழமாய் தியானிக்க போகிறோம். ஏன்னா இது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு மிக 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 ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கடைசியாய் நான் முடிக்கிற பொழுது இந்த யாபேசுக்கு என்ன ஆயிற்று, ஏன்னா வேதம் முடிச்சிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு வேண்டுதலை கேட்டு அவளை அதோடு அந்த ஆசீர்வாதத்தின் பலன் என்னவாயிற்று. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், if you are going to be blessed, how is that blessing going to honor God? How is it going to further the God's kingdom? அதுக்கு பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க கேள்வி கேட்கணும். யாபேசுனுடைய வாழ்க்கையில நம் வேதம் நமக்கு அதிகமாய் சொல்லவில்லை என்றாலும் யூத சரித்திரங்கள் நிறைய சொல்லுகிறது யாபேசுனுடைய வாழ்க்கையை குறித்து. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை. It is an appropriate sermon for us to come with a preparation, come with a clean heart to his presence.
நம்முடைய ஜெப வாழ்க்கை யாபேசிலிருந்து நான் எவ்விதமாய் கற்றுக்கொள்கிறேன், எவ்விதமாய் மாறுகிறேன், என் சிந்தைகள், என் நோக்கங்கள், என் இருதயத்தின் தியானங்கள், வாயின் வார்த்தைகள் எவ்விதமாய் தேவனுக்கு ஏன் தெரியுமா? தேவனுக்கு யாபேஸ் கேட்ட காரியம் பிரியமுள்ளதா இருந்தது. தேவனுக்கு யாபேஸ் வந்த விதம் பிரியமுள்ளதா இருந்தது. தேவனுக்கு யாபேசினுடைய இருதயம் பிரியமுள்ளதா இருந்தது. அவன் கேட்டதை உடனே கொடுத்தார். இன்றைக்கு நாம் எப்படி அவர் சமூகத்திற்கு அவ்விதமாய் வரப்போகிறோம், வர வேண்டும் என்பதை நாம் அடுத்த வாரம் திருவிருந்த ஆராதனையில் நாம் இது மீண்டுமாய் நாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். அதனால வரும்பொழுது ஒரு ஆயத்தத்தோடு வாங்க. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, சும்மா don't come without preparation. ஆயத்தம் இல்லாமல் வந்தவர்கள் யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 11 அவர் எச்சரிக்கிறார், இதனால நீங்க பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்கள், உங்களில் சிலர் மரணத்தையும் ருசி பார்த்திருக்கிறீர்கள் என்று அவர் எச்சரிக்கிறார். தேவனுடைய திரு பந்திக்கு வரும் பொழுது அவர் நம் தகப்பன், நாம் அன்போடு அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அந்த ஒரு சிந்தையும் நமக்கு இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து இன்று நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். தன்னுடைய தாசனாகிய யாபேசை கொண்டு ஒரு நாளாகமத்தில் a book maximum with chronicles of people, சரித்திரத்தை எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில் அவர் நம்மை நோக்கி பார்த்து சொல்லி இருக்கிறார், யாபேஸ் என்கிற என் தாசனை நீ பார், என் மகனே மகளே, அவன் வந்த விதத்தை பார், அவன் ஜெபித்த காரியத்தை பார், அவன் நினைத்த காரியங்களை பார், அவன் ஜெபித்த காரியங்களை நோக்கி பார், அவனை நான் எவ்விதமாய் ஆசீர்வதித்தேன் என்று பார். நீ கற்றுக்கொள்ளுவாயா? நீ கற்றுக்கொள்ளுவாயா? எல்லாரும் கண்களை மூடின விதமாய் ஒரு விசை, மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. Where do you stand in your prayer life? யாபேசோடு நாம் பார்க்கும் பொழுது யாபேஸ் வந்த விதம், ஜெபித்த விதம், கேட்ட காரியங்கள், நடந்த காரியங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறோம்? உலகம் உங்களை வெறுக்கிறதா? உலகம் உங்களை சபிக்கிறதா? சிறுமையும் எளிமையுமான இருதயம் உள்ளவனை, ஆவியுள்ளவனை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்கிறதில்லை. அவரை நோக்கி சொல்லுவீங்களா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, உலகத்தை பார்த்த நாட்கள் எனக்கு போதும், உலகத்தின் கண்களிலே தயவை பெற்றுக் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் உட்பட, என் பிள்ளைகள் உட்பட, என் சபை உட்பட, என் சமூகம் உட்பட எல்லாவற்றிலும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரோட பேசுங்க, அவரிடத்துல சொல்லுங்க, என் ஜெப வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, வெறும் தேவைகளுக்காய் உம்மை தேடுகிற நாட்கள் முடிந்து போகணும், என் ஆசீர்வாதங்களிலே இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு சிந்தையை எனக்கு கொடும் ஆண்டவரே. உபத்திரவங்களிலே தகப்பனே நான் நடந்து செல்லுகிற வேளையில உம்மை துதிக்கிற ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன்.
என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். ஆம் ஆண்டவரே, அப்ப அந்த மாலை வேளையில தகப்பனே, சிறுமையும் எளிமையுமான நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு உம்முடைய சமூகத்துல நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெப வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. அப்பா உம்மை பற்றினதாய் மாறணும். எங்க கண்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா உபத்திரவத்திலும் சரி ஆசீர்வாதத்திலும் சரி உம்மை தேடுகிற ஒரு இருதயம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பலனா இருக்கிறவர், எங்கள் கோட்டையா இருக்கிறவர், எங்கள் அடைக்கலமா இருக்கிறவர், எங்கள் கண்மலையா இருக்கிறவர், எங்கள் துருகமா இருக்கிறவர், எங்கள் ரட்சிப்பா இருக்கிறவர். உம்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வழிகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். பலவீனப்படுத்துகிற காரியங்களிலிருந்து விலக்கி பலத்தின் காரியங்களை கட்டளையிடும் ஆண்டவரே. தேவையில்லாத யுத்தங்களில, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில எங்கள் நேரத்தை நாங்கள் வீணடிக்கிறதற்கு பதிலாய் கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் நாடி நிற்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. உம்முடைய சமூகத்துல எங்களுக்கு பலன் உண்டு, எங்களுக்கு ஜீவன் உண்டு, எங்களுக்கு உற்சாகம் உண்டு, எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. அந்த ஜெயம் ஒருவராலும் எடுக்கப்பட முடியாத ஜெயம் ஆண்டவரே. தகப்பனே, இன்று இந்த நாளில எவரவருடைய இருதயத்தை என்னென்ன காரியங்கள் விசனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்காய், ஆணி கடாவப்பட்ட உம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தனி மனுஷனாய், மனுஷியாய், குடும்பமாய், சபையாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கணும், உம்மை மட்டுமே பற்றி கொள்ளணும். உம்மேல் நாங்கள் வாஞ்சியாய் இருக்கணும், பிரியமாய் இருக்கணும். அவிதமாய் நாங்கள் நிற்கும் பொழுது, அவிதமாய் நாங்கள் நிற்கும் பொழுது உலகம் எங்களை அசைக்க முடியாது அப்பா. உலகம் எங்களை தாக்க முடியாது. உம்மை தேடுகிற ஜனங்களா எங்களை மாற்றுங்க. யாபேஸ் ஆண்டவரே, சகல கசப்புகளின் மத்தியிலும் அப்பா அவன் இனிமையுள்ளவனாய் இருந்தான். காரணம், அவனுக்குள்ளா இருந்த தேவ நம்பிக்கை ஆண்டவரே. அவ்விதமான ஒரு விசுவாசத்தை நிலைவர பெற்ற ஆவி எங்களுக்கு கொடுங்க. உம்மை குறித்ததான வாஞ்சை, நம்பிக்கை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. அப்பா, அந்த விசுவாசத்தினால நாங்க பிழைக்கும்படிக்காய், நாங்க ஆரம்பத்துல பாடினது போல அந்த விசுவாசத்தினால நாங்க பிழைக்கும்படிக்காய், அந்த விசுவாசத்தினால வெற்றி சிறக்கும்படிக்காய் தேவனுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே மகிமைப்படுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.